இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். 18வது நாளாக ஈரான் அந்த கான்ஃபிளிக்ட், ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் கான்ஃபிளிக்ட் வந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. எந்த பக்கமும் நிறுத்துற மாதிரி தெரியல. முக்கியமான ஈரான் தலைவர்கள்லாம் கொல்லப்படக்கூடிய விஷயங்கள்லாம் செய்திகளாக வந்துகிட்டு இருக்கு. அதே போல வந்து அமெரிக்காவிலுமே வந்து இந்த போருக்கு ஒரு ஆதரவான மனநிலை இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியுது. முக்கியமான அதிகாரிலாம் வந்து பதவி விலகிற செய்திகள்லாம் இன்னைக்கு வருது. ஸோ எப்படி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டமா இந்த போர்? இப்போ லேட்டஸ்டான ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்னன்னா, ஈரானோட செக்யூரிட்டி சீஃப் அலி லாரிஜானி அப்படின்றவர் பார்த்தோம்னா கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ இவர் ஒரு முக்கியஸ்தர். இவர் குறிப்பா கெமேனி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் ஈரானோட ஒரு ஃபேஸா இருக்கார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறது, கண்டிப்பா சரண்டர் ஆக மாட்டோன்ற விஷயங்கள்லாம் பேசுறது, இதெல்லாம் பார்த்தோம்னா லாரிஜானி அப்படின்ற இவர் தான். ஸோ இவர் கொல்லப்பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அமெரிக்கன்ஸும் இஸ்ரேலிஸும் தான் இதை அனௌன்ஸ் பண்றாங்க. ஈரான் மௌனமா இருந்தாங்க. இப்ப ஈரானும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஈரானோட ஸ்டேட் டெலிவிஷனும் அதை ஏத்துக்கிட்டாங்க. ஸோ இது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். இதுக்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். குறிப்பா நம்ம போன வீடியோ போட்டோம் இல்லையா, அதுல கார்க் அப்படின்ற ஒரு ஈரானுக்கு சொந்தமான தீவை அமெரிக்கர்கள் தாக்குனாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சில பார்வையாளர்கள் அதை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஏதோ சும்மா கதை விட்டுட்டு இருக்கோம், அப்படின்லாம் எந்த தீவிலையும் எந்த தாக்குதலும் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பேசுறதுதான் சிம்பிளான விஷயம். இன்னைக்கு நான் சொல்றேன் லாரிஜானி கொல்லப்பட்டிருக்காருன்ற ஃப்ரண்ட் பேஜ்ல இது இருக்கு. ஸோ இது வந்து ஃபேக்ட். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து சோர்ஸை போய் செக் பண்ண வேண்டியதான். இன்டர்நெட் இருக்கு, அதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ரைட், அமெரிக்கன் சோர்ஸை நீங்க ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா நீ பண்ற, ஈரான் சைட்ல என்ன சொல்றாங்கன்னு நீங்க செக் பண்ணலாம். லாரிஜானி இறந்திருக்காரா இல்லையா, ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்ற செக் பண்ணீங்கன்னா அது உண்மையை சொல்ல போகுது. அதே மாதிரி கார்க் அப்படின்ற அந்த தீவை தாக்குனாங்க அமெரிக்கர்கள்ன்றத ஈரானும் ஏத்துக்கிறாங்க. ஈரான் அதுக்கு பதிலடி கொடுப்போம்லாம் பேசுறாங்க. ஸோ நீங்க நெட்ல போய் செக் பண்ணீங்கன்னா அதுக்கான டேட்டா எல்லாமே இருக்க போகுது. பட் இங்க என்ன சிக்கல்னா, தமிழ்நாட்டில் நம்ம மீடியால ஒரு சைட்ல என்ன, அது ஒரு வேற ஒரு நரேட்டிவா அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஈரான் அங்க இறங்கி களத்துல இறங்கி அடிச்சு தூக்கி போட்டு போற ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை கட்டவிழ்த்து விட்டுட்டு இருக்காங்க. நம்ம இதை சொல்லும் போது நம்ம ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கோம், உண்மைக்கு மாறான விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம்னு சில ஆடியன்ஸ் நம்புறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பார்க்கும்போது கார்க் தீவுல அட்டாக்கே நடக்கலன்னு நிறைய பேர் நம்புறாங்க. எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. அது ஒரு மேஜரான ஒரு ஸ்ட்ரைக். ஸோ அதை தயவு செய்து செக் பண்ணி பாருங்க, அது நடந்திருக்கு. அதே மாதிரி சில ஃபேக் நியூஸ் பார்த்தோம்னா இந்தியாவில தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பெஞ்சமின் நெட்டன்யாகு கொல்லப்பட்டார் அப்படின்னு வீடியோ வந்துருச்சு. இப்ப சில நியூஸ் வந்ததுன்னா அது ஃபேக் நியூஸா இல்லையான்னு போய் செக் பண்ணலாம். நீங்க பெஞ்சமின் நெட்டன்யாகு கொல்லப்பட்டாருன்ற செய்தி வருதுன்னா அதை போய் நீங்க செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது ஃபேக் நியூஸ் தான் நீங்களே முடிவு பண்ணிடலாம். ஏன் அப்படி ஒரு இடத்துக்கு போனோம்? ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னா, இப்ப அமெரிக்கர்கள் இஸ்ரேல்ல இவ்வளவு லீடர்ஸை டார்கெட் பண்ணி கொண்டுகிட்டே இருக்காங்க. ஏன் இதை அவங்களால பண்ண முடியுது? சுப்ரீம் லீடர் உட்பட கொல்ல முடியுது. ஏன் இதை அமெரிக்கன்ஸால பண்ண முடியுது? இஸ்ரேலிஸால ஏன் இது பண்ண முடியுது? அது காரணம் என்னன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டமை கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஈரான்ல டிஃபென்ஸ் சிஸ்டம் கிடையாது. அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் ஈரான்ல எங்க வேணாலும் தாக்குதல் நடத்த முடியும். ஸோ இப்ப இவர் எங்க இருக்காருன்ற தகவல் கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல ப்ரிசைஸா அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். உள்ள போறது அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப ஈரானை பொறுத்தளவுல எவ்வளவு அட்டாக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 28ஆம் தேதியில இருந்து ஈரான் நிறைய அட்டாக்ஸ் நடத்துறாங்க. 2930 ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிருக்காங்க. 1265 ballistic missile strikes பண்ணிருக்காங்க. 28 cruise missile strikes வந்து பண்ணிருக்காங்க. இது இஸ்ரேல் மேல மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் இவ்வளவு தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தோம்னா 1265 ballistic missile attacks பண்ணிருக்காங்க. இது அநேகமா ஒரு நாள் பழைய டேட்டாவா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப இந்த ballistic missiles இவ்வளவு இருக்குல்ல, இதுல இஸ்ரேல் மேல அவங்க 400 இருந்து 500 ballistic missiles லான்ச் பண்ணிருக்காங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பொறுத்தளவுல அதோட சக்சஸ் ரேட் என்ன? 92% இருந்து 95%. அப்ப நீங்க 400 ballistic missiles இஸ்ரேல் மேல
அனுப்புறீங்கன்னா, இஸ்ரேலை நோக்கி அனுப்புறீங்கன்னா, அதுல எவ்வளவு பலிஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேலை போய் தாக்கும்? ஒரு 5% மிசைல்ஸ் தான் உள்ள புகுந்து தாக்கும். 5 to 8% தான் தாக்கும். ஸோ அதை வச்சு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 30 to 60 மிசைல்ஸ் தான் உள்ள போகும். நீங்க 400 மிசைல் அனுப்புனாலும் அவ்வளவு கூட போகாது. அரௌண்ட் ஒரு 30-40 மிசைல்ஸ் தான் உள்ள போய் ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ ஈரானோட சேலஞ்ச் என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ள அந்த டிஃபென்ஸை தாண்டி இஸ்ரேலுக்குள்ள மிசைல்ஸ் அனுப்புறதே அவங்களுக்கு ஒரு சேலஞ்சு. ஸோ நீங்க ஒரு லீடரை போய் அட்டாக் பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மிசைல்ஸை லான்ச் பண்ற ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். இன்னைக்கு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஈரான்ல கெமேனி இருக்காருன்னா அங்க டக்குன்னு அவங்களுக்கு போய் அட்டாக் பண்ண முடியும். நீங்க அப்படி டக்குன்னு போக முடியாது. ஏன்னா இஸ்ரேலி டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ். அங்க டேவிட் ஸ்லிங் இருக்கு, அயன் டோம் இருக்கு, ஏரோ டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு, ஏரோலயே 1 and 2 இருக்கு. இப்ப அயன் பீம்னு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் காலி பண்றதுக்கு பெரிய ஒரு இந்த ஏரோவெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அவங்க சீப்பான ஒரு 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 டிஃபென்ஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அயன் பீம், அது லேசர் பீமை யூஸ் பண்ணும். ஸோ இப்போ ஈரானோட சேலஞ்சே என்னன்னா, ஈரானோட நோக்கம் இப்போ என்னவா இருக்கும்னா, இவங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸ் இருக்கு. இங்க நிறைய அந்த டிஃபென்ஸ்ல நிறைய இடங்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த டிஃபென்ஸ் எங்கெல்லாம் வீக்கா இருக்குன்றதை கத்துப்பாங்க. இப்ப ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணா இந்த டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அட்டாக் பண்ணா டிஃபென்ஸை பெனிட்ரேட் பண்ணி நம்ம மிசைல உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இந்த டிஃபென்ஸை பெனிட்ரேட் பண்றதே பெரிய ஒரு சேலஞ்சு. அதுதான் உங்க டார்கெட் இப்ப. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல நீங்க டிஃபென்ஸை பெனிட்ரேட் பண்ணி இதுல நெத்தனியாகுவ அவர் வீட்டுக்கு போய் அட்டாக் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வீடியோவும் போட்டாரு, நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு 5 வேலை தான் இருக்கு. சோ அதனால நெத்தனியாகு இறந்துட்டாருன்ற செய்தி வருது அப்படின்னா, அப்கோர்ஸ் இறப்பாரு. அவரு சாதாரண ஒரு மனிதர் தான், வயசா இறப்பாரு, இல்லாட்டி வேற ஏதாவது காரணங்கள்ல இறக்கலாம். ஆனா ஈரானோட தாக்குதலால அவர் இறந்திருக்காரு அப்படின்னா நீங்க செக் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடியே இது ஃபேக் நியூஸ்னு முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இங்க இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை போடுறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா பெருசா அதை யாரும் கவர் பண்ணல. அந்த நெத்தனியாகு கடைசியில கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு பாருங்க, அதை கவர் பண்றாங்க. ஆனா ரூமர்ஸை பத்தின எந்த நியூஸையுமே இன்டர்நேஷனல் மீடியா கவர் பண்ணல. ஏன்னா அவனுக்கு தெரியும் இது ஒரு ஜோக்குன்னு தெரியும். ஆனா இங்க இருக்கிற மீடியா பார்த்தோம்னா அதை கவர் பண்றாங்க. நிறைய பேர் அதை சீரியஸா நம்புறாங்க. இந்த கிளாரிபிகேஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் அது ஏஐ இமேஜ்ன்றாங்க. இவ்வளோ ஒண்ணுமே பண்ணாத போதே இவ்வளோ தாக்குதல் ஈரான் மீது. இதுல நெத்தனியாவை கொண்டுட்டாங்க அப்படின்னா ஈரானே இல்லாம பண்றாங்கல்ல இஸ்ரேல். நேற்றுதான் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, ஹமாஸ் அந்த ஒரு தாக்குதல் நடத்துறாங்க, அதுக்கப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு. ஸோ இஸ்ரேலுக்கு தேவையே என்னன்னா ஒரு சாக்குப்போக்கு தான். நான் இஸ்ரேலை எப்பவுமே சப்போர்ட் பண்ணதே கிடையாது என் லைஃப்ல. இஸ்ரேலை நான் ரொம்ப கடுமையா விமர்சிக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்கள ஏறக்குறைய ஒரு தீவிரவாத கூட்டமா தான் நான் பாக்குறேன். அங்க அவங்க இருக்கிறதும் இல்லீகல் தான். பாலஸ்டைனுக்கு சொந்தமான நிலத்துல அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நான் சொல்றது ஃபேக்ட். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை பயங்கர எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஈஸியா சும்மா அடிச்சோம் கவுழ்த்தோன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. வெயிட் பண்ணுவாங்க, கரெக்டா டைம் கிடைக்கும் போது பயங்கரமா அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து 15,000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸை ஈரான்ல நடத்திருக்காங்க. 15,000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸை ஈரான்ல நடத்திருக்காங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி இஸ்ரேலுக்குள்ள ஏறக்குறைய 30-40 மிசைல்ஸ் தான் உள்ள போய் அட்டாக் பண்ணிருக்கு. ஈரான்ல 15,000க்கும் மேலான அட்டாக்ஸ் நடந்திருக்கு. நீங்க டிவியை பார்க்கும்போது டெல்லவில இந்த அட்டாக் நடந்துருச்சு, ஜெருசலம்ல இந்த அட்டாக் நடந்துருச்சுன்ற மாதிரி நியூஸ் உங்களுக்கு வரும். அது காரணம் என்னன்னா, லெபனான்ல 800 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. அது என்னைக்கும் நியூஸா கவர் பண்ண மாட்டாங்க. இஸ்ரேல்ல ஒருத்தர் இறந்தாலும் அதை நியூஸா கவர் பண்ணுவாங்க. இப்படிதான் மீடியா என்னைக்குமே ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்கும்போது ஏதோ இஸ்ரேல் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். சில நேரம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படலாம். ஆனா நான் சொன்ன மாதிரி 15,000க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸை ஈரான்ல அவங்க நடத்தியிருக்காங்க. இதுல ஈரான் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய 1500 இரேனியர்கள் இறந்திருக்காங்க, மோஸ்ட்லி IRGC ஆட்கள். அமெரிக்க தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஏறக்குறைய 6000 பேர் இறந்திருக்காங்கன்றாங்க. சிவிலியன்ஸ் கொஞ்சமா இருப்பாங்க, ஆனா சிவிலியன்ஸும் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல எல்லாம் பாம்பு போட்டாங்களா, சிவிலியன்ஸும் கண்டிப்பா நிறைய இருக்காங்க. ஆனா IRGC ஆட்கள் தான் அவங்களோட மெயினான குறியா இருக்கு. அது போக இண்டிபெண்டான அமைப்புகள்லாம் சொல்றது என்னன்னா, ஏறக்குறைய 3000 பேர் இறந்திருப்பாங்கன்றாங்க. ஸோ அதனால இந்த மோதலை எடுத்துக்கிட்டோம்னா இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்கணும். மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் எங்கேயோ இருக்காங்க. ஈரானால அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க மிலிட்டரி வைஸ் சுப்பீரியரா இருக்காங்க. ஸோ மிலிட்டரி வைஸ் இதுல யார் ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ராணுவ ரீதியா அமெரிக்கா டெஃபினட்டா ஜெயிச்சுட்டு இருக்காங்க.
ஆனா அமெரிக்காவுக்கு பின்னடைவு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கா அமெரிக்காவுக்கு நிறைய பின்னடைவுகள். ஏன்னா இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்சி மாற்றத்தை அமெரிக்காவால ஏற்படுத்த முடியல. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கா அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய பின்னடைவுகள். ஏன்னா இவ்வளவு தாக்குதல் நடத்திட்டீங்க, என்ன உங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தா ஒண்ணும் கிடைக்கல அமெரிக்காவுக்கு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா அது பெரிய ஒரு பின்னடைவு. ஆனா ராணுவ ரீதியா ஈரான் ஜெயிச்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க வேற ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் கண்மூடித்தனமா என்னத்தலாமோ பேசிட்டு இருக்காங்க. 15,000 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கான் அவன் ஈரான்ல. கார்க் அப்படின்ற அந்த தீவுக்குள்ள புகுந்து கம்ப்ளீட்டா அதை அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸை கம்ப்ளீட்டா ஃபுல்லா டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப அமெரிக்கன்ஸ் கிட்ட ஸ்டெல்த் விமானங்கள்லாம் இருக்கு. ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ஸ்டெல்த் விமானத்துக்கு கூட தேவையில்லை. ஏன்னா ஈரான்ல கூடிய டிஃபென்ஸை கம்ப்ளீட்டா தரமட்டமாக்கியாச்சு. இப்ப ஸ்டெல்த்தும் தேவையில்லை. சாதாரண விமானங்களே உள்ள போய் அட்டாக் பண்ணலாம். ட்ரம்ப் சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அட்டாக் பண்றதுக்கு உங்களுக்கு டார்கெட்ஸ் இல்லைனாரு. அது உண்மை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க டார்கெட்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட நூற்றுக்கணக்கான விமானங்கள் இருக்கும், ஏவுகணைகள் நிறைய இருக்கும். ஆனா எங்க அடிக்கிறோன்றது முக்கியம், அந்த டார்கெட்ஸ் இருக்காது போக போக. ஸோ அதனால தயவு செய்து இப்போ நான் சொல்றதெல்லாம் நம்பணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 4-5 சோர்ஸ்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க, ஓகே இப்ப வெஸ்டர்ன் மீடியா போய் சொல்றாங்க, அப்ப அல் ஜசீராவை நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நம்புறதுக்கு சில நியூஸ் சோர்ஸ் இருக்கும் இல்லையா, அதை போய் தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. ஆனா அது எதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுறத கேட்டோம்னா, இவங்க வேற ஏதோ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஈரான் அடிச்சு பிரிச்சுட்டாங்க, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்கிட்ட எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்னன்னா, டேய் நீ ஏன்டா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ற அப்படின்றாங்க. நம்ம எந்த இடத்துலயுமே இஸ்ரேலையும் அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணலாம். நம்ம பண்றது நியூஸை கொடுக்குறோம். நீங்க கேட்க விரும்புற நியூஸை கொடுக்க முடியாது. நியூஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுக்க முடியும். இது தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி கிடையாது. கொஞ்சம் பேர் திமுக ஆதரிப்பாங்க, கொஞ்சம் பேர் அதிமுக ஆதரிப்பாங்க. திமுக எதிர்ப்பை விரும்புறவங்க திமுக எதிர்ப்பு ஜேர்னலிஸ்டுகளை அவங்க பேசுறதை கேட்க விரும்புவாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச சேனல்ல போய் நீங்க அந்த வீடியோஸை பார்க்கலாம். இது அப்படி கிடையாது. இது ஒரு போர் நடக்குது. கான்கிரீட்டா ஃபேக்ட்ஸ் இருக்கு. போர்ல 15,000 ஸ்ட்ரைக்ஸ் அமெரிக்கன்ஸ் நடத்திருக்காங்க. இதை நான் சொல்லிதான் ஆகணும். அப்ப ஈரான் தரப்புல இருந்து பார்த்தோம்னா அவங்க நிறைய ஏவுகணைகளை லான்ச் பண்ணாலும் டிஃபென்ஸை தாண்டி உள்ள போனதுன்னு பார்த்தோம்னா ஒரு 50 ஏவுகணைகள் தான் இருக்கும். நான் சொல்றது ரொம்ப மேக்சிமமா சொல்றேன். அப்ப அவன் 15,000 அடிச்சிருக்கான், நீங்க 50 தான் உள்ளே போயிருக்கு அப்படின்னா இதான் ஃபேக்ட். இதை நான் சொல்றதால அமெரிக்காவை சப்போர்ட் பண்றேன்னு கிடையாது. ஸோ நான் இப்ப ஈரானை சப்போர்ட் பண்ணணும்னா 20,000 ஸ்ட்ரைக்ஸை ஈரான் நடத்தினாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? அது பொய்யா இருக்கும். 20,000 ஸ்ட்ரைக்ஸை ஈரான் நடத்திட்டாங்க, நாளைக்கே ட்ரம்ப் சரண்டர் ஆக போறார் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? அங்க என்ன இருக்கோ அதான் சொல்ல முடியும். ஸோ அதனால தயவு செய்து கொஞ்சம் அப்ஜெக்டிவா பாருங்க. இது நம்மளோட ரெகுலர் ஆடியன்ஸுக்கு சொல்ல, நம்ம ரெகுலர் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா தெரியும், ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப இது பரபரப்பா இருந்தாலும் நிறைய பேர் புதுசா வரும்போது வேற சேனல்ஸை ஃபாலோ பண்ணி பழகிருப்பாங்க. புதுசா வரும்போது அவங்களுக்கு என்னடா இது நம்ம வேற கதையை கேட்கிறோம், இவன் வேற ஏதோ கதையை சொல்றானேன்னு சர்ப்ரைசிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே இப்ப முக்கியமான இந்த டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா, லாரிஜானி அவர்கள் கொல்லப்பட்டிருக்காரு. இதுக்கு பதிலடியும் ஈரான் கொடுத்திருக்காங்க. அவங்க பார்த்தோம்னா ஏதோ சில ஏவுகணைகள், ராக்கெட்ஸ், அப்புறம் ட்ரோன்ஸ் எல்லாம் அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் பார்த்தோம்னா ஈரானோட தாக்குதல் பெரிய லெவல்ல கம்மியாச்சு. இது கம்மி தான் ஆகணும். எப்பவும் போர் ஸ்டார்ட் ஆகும்போது தாக்குதல்களோட அந்த வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா உங்ககிட்ட நிறைய ஏவுகணைகள்லாம் இருக்கும், ஃபுல் ஃபோர்ஸ்ல லான்ச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் போக போக தாக்குதல்களோட வீரியம் பார்த்தா கம்மியாகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏறக்குறைய 100 மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்க. இப்ப பார்த்தோம்னா ஏறக்குறைய 15-20 மிசைல்ஸ் தான் ஒரு நாளைக்கு லான்ச் பண்றாங்க. ஆனா இந்த முக்கியமான இந்த மரணம் நடக்குது பாருங்க, லாரிஜானியோட மரணம் நடந்ததுக்கு அப்புறம் ஈரான் கொஞ்சம் தாக்குதல்களை வேகப்படுத்தியிருக்காங்க, இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமெரிக்காவோட அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதுல இப்ப ஈரான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, ஈரான் கொஞ்சம் மிசைல்ஸை லான்ச் பண்ணாலும் இயல்பு வாழ்க்கையை டேமேஜ் பண்ண முடியும். இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை பொறுத்தளவுல இப்ப நம்ம பார்த்தது மாதிரி ஈரான் கிட்ட பெருசா இப்ப பழையபடி நிறைய மிசைல்ஸ் இல்ல. அந்த மிசைல்ஸை லான்ச் பண்றதுக்கான மொபைல் லான்ச் பேட்ஸும் அவங்க கிட்ட இல்லை. ஏன்னா குறிப்பா அந்த மொபைல் லான்ச்சிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் அமெரிக்கன்ஸ் டார்கெட் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஈரானால கம்மியான மிசைல்ஸை இல்லைன்னா ராக்கெட்ஸை, ட்ரோன்ஸை லான்ச் பண்ண முடிந்தாலுமே கூட அந்த ரிஸ்கை கப்பல்களால் எடுக்க முடியாது. ஸோ நீங்க ஏறக்குறைய ஈரானை தரமட்டம் ஆக்குனா கூட திடீர்னு அப்பப்போ அவங்க 1-2 மிசைலை லான்ச் பண்ணிடுவாங்க. அந்த கெப்பாசிட்டி ஈரானுக்கு இருக்கு.
அது போக அவங்க கிட்ட கன்னி வெடிகள் நிறைய உள்ள வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதனால மைண்ட் ஸ்வீப்பர்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணும். அதுக்கு தான் ட்ரம்ப் இப்ப சப்போர்ட் கேட்கிறாரு, எல்லா நாடுகளும் உள்ள வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ட்ரம்போட லாஜிக் என்ன, நேட்டோ நேத்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு ஒண்ணுனா வரமாட்டீங்க நீங்க அப்படின்னு. அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் நேட்டோ கண்ட்ரிஸை அவமானப்படுத்தியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு கிரீன்லாண்டை ஆக்குபை பண்ண போறேன்னு சொல்றாரு. ஸோ கிளியரா அவரு டென்மார்க்கை கோவப்படுத்துறாரு. டென்மார்க்கு கிட்ட மைன் ஸ்வீப்பிங் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா ஹெல்ப் பண்ண முடியும். மைன்லாம் ஸ்வீப் பண்றதுக்கான டெக்னாலஜி இதெல்லாம் நல்லா வச்சிருக்காங்க, அதுக்கான கப்பல்கள்லாம் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா ட்ரம்ப் அங்க போய் பிரச்சனை பண்ணியிருக்காரு. அடுத்தது பிரிட்டிஷ்காரங்களை ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு வாங்கன்றாரு. அப்புறம் அவங்க கொஞ்சம் யோசிக்கிறோம், அது நாங்க இல்லை நீங்க வரவே வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோன்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்க வரணும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றாரு. ஸோ ட்ரம்ப் இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, ட்ரம்போட லாஜிக் என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹுர்முஸ் வழியா எல்லா நாட்டு கப்பல்களும் போகுது, சைனா கப்பல்களும் போகுது, ஐரோப்பிய நாட்டோட கப்பல்களும் போகுது. ஸோ இந்த கப்பல்கள் எல்லாம் போகணும்னா நீங்க எல்லாம் சேர்ந்து வந்து கிளியர் பண்ணுங்க, அதை எல்லாரும் உங்களோட கப்பல் படையை அனுப்புங்க. ஏன்னா இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹுர்முஸை கிளியர் பண்ணணும்னா என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும்னா, அந்த பெர்ஷியன் கல்ஃப் இருக்கு இல்லையா, ஈரானோட கடற்பகுதியில டிஸ்ட்ராயர்ஸை முதல்ல நீங்க நிப்பாட்டணும். டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ராயர்ஸை நிப்பாட்டணும். ஏன்னா நீங்க கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அங்கிருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவான், மிசைல்ஸை லான்ச் பண்ணுவான். அப்ப அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்றதுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டமை முதல்ல அங்க கொண்டு வரணும். அதுக்கு உங்களோட டிஸ்ட்ராயர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க அங்க நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, மெர்ச்சன்ட் கான்வாய்ஸை உருவாக்க போறீங்க. நிறைய இந்த டேங்கர்ஸ் எல்லாம் வரிசையா இருக்கும், ஒரு 10-20 டேங்கரை வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் போர்க்கப்பல்கள் போகும். அப்படியே அந்த கான்வாயை பத்திரமா நீங்க கூட்டு போகணும். ஆனா இந்த கான்வாய் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அந்த கான்வாயே ஒரு 20 மைல் நீளத்துல இருக்கும், சாரி ஒரு 10 to 20 மைல்ஸ் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீளமா இருக்கும். பெரிய நீளமான கான்வாய்ஸா இருக்கும். ஏன்னா இந்த கப்பல்களே பெருசா இருக்கும், நடுவுல நிறைய கேப் இருக்கும். ஸோ ஏறக்குறைய ஒரு 10-20 கிலோமீட்டர் நீளமா இருக்கும். இது நீங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல பண்றது ஈஸி, ஏன்னா பெரிய கடல்ல பிரிட்டிஷ்காரங்க அந்த கான்வாய்ஸ் போறாங்க. பட் இது வந்து ஒரு சின்ன பேசேஜ்ல நீங்க போறீங்க இந்த கான்வாய்ஸை வச்சுக்கிட்டு. அதை ப்ரொடெக்ட் பண்றது இன்னும் நிறைய சிக்கல்கள் அதுல இருக்கு. ஸோ இங்கதான் ட்ரம்ப்புக்கு மற்றவங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. டிஸ்ட்ராயர்ஸை நீங்க வச்சு முதல்ல டிஃபெண்ட் பண்ணணும், டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க பிளேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த கான்வாய்ஸ் எல்லாம் பத்திரமா கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் அமெரிக்காவால பண்ண முடியாது, ஏன்னா 700 கப்பல் அங்க நிக்குது. ஸோ ஒரு சைட்ல மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும், இன்னொரு சைட்ல கப்பல்களை ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர வேண்டிய இடத்துக்கு கூட்டு போகணும், அந்த ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட்டை கிராஸ் பண்ணி விடணும். இது சிக்கலான விஷயம். அமெரிக்காவால இதை பண்ண முடியாது, அமெரிக்காவால மட்டும் இதை பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா கஷ்டம், டைம் ஆகும். ஸோ அதனால இப்ப அவங்க மற்ற நாடுகளோட சப்போர்ட் கேட்கறாங்க. மற்ற நாடுகளுக்கு என்ன பயம்னா, இப்ப பிரான்ஸ் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஈரானால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க, டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இப்ப நீங்க உள்ள போயாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்களை அட்டாக் பண்ணுவான், ஈரான் இவங்களையும் அட்டாக் பண்ணுவான். அப்ப நீங்களும் ஏதோ ஒரு வகையில இந்த போர்ல மாட்டிப்பீங்க, நீங்களும் பார்ட் ஆஃப் த வாரா மாறிடுவீங்க. அதுல இந்த நாடுகளுக்கு விருப்பம் இல்லை. பிரான்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா பேசியிருக்காங்க, டென்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகட்டும், ஈரான் சைட்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல் கம்மியானா மேபி நம்ம அதை பரிசீலிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மற்றபடி பெரும்பான்மையான நாடுகள் வரதுக்கு ரெடியா இல்லை. சைனாவுக்கு வர வேண்டிய தேவை இருக்கான்னு கூட தெரியல, ஏன்னா சைனாவை பொறுத்தளவுல கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு தான் இருக்கு, அவங்க கப்பலுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா கப்பலுக்கும் இல்லைனாலும் நிறைய கப்பல்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு அவங்க பாதிப்புகள் அவங்களுக்கு கம்மி தான். பாகிஸ்தான் கப்பல்களும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ சைனா அங்க உள்ள வர வேண்டிய தேவை சைனாவுக்கு இல்லை, ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் இருக்கு. ஆனா ஐரோப்பிய நாடுகளுக்கு ட்ரம்ப் மேல ஒரு கோபம் இருக்குன்றது ஒண்ணு. அப்புறம் பின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தார், ஸ்டப்னு நினைக்கிறேன் அவர் பேர், பின்லாண்டோட பிரைம் மினிஸ்டர். அவரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னாரு, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரஷ்யா தான். ட்ரம்ப் இப்ப அங்க போய் புது பிரச்சனையை அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. பட் எங்களுக்கு இம்மிடியட்டான எங்களோட பிரச்சனைன்றது எங்களுக்கு ரஷ்யா தான், ரஷ்யா யுக்ரைன் வார் தான் எங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதை ஒரு முடிவு கொண்டு வரணுன்றதான் எங்களோட பிரைம் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி தான் எங்களுக்கு ஈரான் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். இந்த ஸ்டப்பை பொறுத்த அளவுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஓப்பனா சில சமயம் பேசுவார். அது ஒரு சின்ன நாடு தானே பின்லாண்டுன்றது. ஸோ அந்த பெரிய பிரைம் மினிஸ்டர் தோனிலாம் அவர் பேச மாட்டார். இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருந்தார் அவரு. அதனால அவருக்கு நிறைய பேச பிடிக்கும், நிறைய இன்டர்வியூஸ் கொடுப்பாரு. அப்படி யூஸ்வலி நிறைய பேச நிறைய விஷயங்கள் வெளில விட்டுருவீங்கல்ல, அந்த மாதிரி சில நல்ல விஷயங்களே, ஒரு முக்கியமான விஷயங்கள அவர் ஓப்பனா பேசுவார். அந்த வகையில அவர் ஐரோப்பியன்ஸோட மைண்ட் செட்டை அதை கிளியரா சொல்லியிருப்பார்.
எங்களுக்கு ரஷ்யா தான் இப்ப டார்கெட்னு. அதனால இப்ப ட்ரம்ப் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப்பை பொறுத்தளவுல ஈரானை நீங்க கம்ப்ளீட்டா டெசிமினேட் பண்ணியாச்சு. ஈரான்ல ஒன்றும் டிஃபென்ஸ் இல்லை, அவங்களோட ராணுவ பலத்தை பெரிய லெவல்ல பலவீனப்படுத்திட்டீங்க. ஆனாலும் இப்ப சரண்டர் ஆகணும்ல, அவங்க சரண்டர் ஆகிறதுக்கு ரெடியா இல்லை. போறவங்கனால முடிக்க முடியல, இம்மீடியட்டா முடிக்க முடியல இப்போ போற. அதனால இப்ப மாட்டிட்டு முடிக்கிறாங்க. ஓகே, இப்போ ட்ரம்ப்புக்கு நேட்டோவுடைய சப்போர்ட்ல, ஐரோப்பிய நாடுகளுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உள்நாட்டிலேயே சப்போர்ட் இல்லாம அதிகாரிகள்லாம் பின்வாங்குறாங்க இல்லையா? ஸோ இதுவுமே ட்ரம்ப்புக்கு ஒரு பின்னாடி தானே. அதான் இப்ப அவர் பேர் என்ன, கென்ட் இல்ல, ஜோசப் கென்ட். ஆமா, கென்ட் அப்படின்ற கவுண்டர் டெரரிசம் ஆஃபீஸர் நினைக்கிறாரு. அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்துல ட்ரம்ப்போட விசுவாசியா இருந்தாரு. இப்ப ட்ரம்ப் அவரு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு எதிராகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஒன்றும் பெரிய முக்கியஸ்தர் கிடையாது, பட் ஓகே, ட்ரம்ப்போட ஆதரவாளராக இருந்தவர் இன்னைக்கு எதிராக திரும்பி இருக்கார். அதே மாதிரி நான் ஏற்கனவே பேசினது போல அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ட்ரம்ப் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசக்கூடியவர். இன்ஃபேக்ட் அவர் ட்ரம்ப்போட உதவியோட தான் வைஸ் பிரசிடென்டா ஆகுறார். அவர் ரொம்ப யங்கான ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது எப்பவுமே பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். ஆனா இந்த விஷயத்துல அவர் பெருசா ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணல. ஜேடி வான்ஸ் ரொம்ப அமைதியா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்குள்ள ட்ரம்ப்புக்கு நிறைய சிக்கல் இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்குள்ள ரெண்டு விதமான பார்வை இருக்கு. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, நம்ம எதுக்கு அவங்க பிரச்சனைக்கு போய் தலையிடணும், மேக் அமெரிக்கா கிரேட், மாகா இல்லையா, அதோட முக்கியமான கோர் பிரின்சிபிளே என்னன்னா நம்ம நாட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய சண்டைகள்ல போய் மூக்க நுழைச்சு அங்க நம்ம தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. யுக்ரைன்ல போய் நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆப்கானிஸ்தான்ல போய் பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ட்ரம்ப்போட ஆர்கியூமெண்ட் அதுதானே, நான் தேவையில்லாம நம்மளோட ராணுவ வீரர்களையும் நம்மளோட ஆயுதங்களையும் கண்ட இடத்துல போய் யூஸ் பண்ண மாட்டேன், பணத்தை செலவழிக்க மாட்டேன், உயிரையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா அதுக்கு எதிரான விஷயத்த ட்ரம்ப் பண்றாரு. 2 ஏர்கிராஃப்ட் கேரியரோட போய் அங்க நிக்கிறார். இப்ப ஆம்பிபியஸ் யூனிட்ஸ்லாம் அங்கே வராங்க, மரைன் யூனிட்ஸ்லாம் வராங்க. ஏற்கனவே 2500 மரைன்ஸ் பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1.5 வீக்ஸ்ல வந்து சேர்ந்துருவாங்க. ஏற்கனவே 50,000 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருக்காங்க. இப்போ இழப்பும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏறக்குறைய 13-14 அமெரிக்கன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. இது அவங்கள கோவப்படுத்துது. நம்ம ஏன் தேவையில்லாம இஸ்ரேலுக்காக போய் சண்டை போடணும். இன்னும் பெரிய கோவம் என்னன்னா, அமெரிக்காவோட ஃபார் ரைட்டுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபார் ரைட், ரிப்பப்ளிகன்ஸ்லயே எக்ஸ்ட்ரீம் ஃபார் ரைட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இஸ்ரேலையும் பிடிக்காது. அவங்களை பொறுத்தளவுல இஸ்ரேலுக்கு எதிராகவும் செயல்படக்கூடியவர்கள் தான் அவங்க, யோசிக்கக்கூடியவங்க தான். ஸோ அவங்க நம்ம ஏன் இஸ்ரேலோட ஒரு பப்பட்டா செயல்படணும், இஸ்ரேலோட தேவைக்கு அமெரிக்கர்கள் ஏன் சண்டை போடணும், அமெரிக்க உயிர்கள் ஏன் அங்க தியாகம் பண்ணப்படணும் அப்படின்றது அவங்களோட ஆர்கியூமெண்ட். இன்னொரு குரூப் வந்து இது தேவையான போர் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. சில முக்கியமான ஆட்கள்லாம் இந்த போரை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ரிப்பப்ளிகன்ஸே 2 டிவைட் ஆயிருக்காங்க. அது ட்ரம்ப்புக்கு ஒரு பலவீனம் தான். இப்போ பதவியிலேயே ஜோசப் கென்ட் அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இஸ்ரேலுக்காக நடக்கக்கூடிய ஒரு போர், இதுல வந்து அமெரிக்கர்கள் ஈடுபடுறது சரியான ஒரு போக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை கூட அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அவங்க இஸ்ரேலுக்காக களமிறக்கிறத விரும்பல ரிப்பப்ளிகன்ஸ். கண்டிப்பா. அது போக அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் அதுல சொல்லியிருப்பாரு. ஈரான் நமக்கு இம்மீடியட்டான த்ரெட் இல்லைன்னு அவர் பேசியிருப்பார். ஈரானால இம்மீடியட்டா உடனடியா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு 2 ஏர்கிராஃப்ட் கேரியரோட அங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. மிகப்பெரிய பிரம்மாண்ட கப்பல்கள் ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம், பயங்கரமான ஃபயர் பவர் இருக்கும். ஒரு 70-80 ஃபைட்டர் ஜெட்ஸ் அங்க இருக்கும். பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தை ப்ரொஜெக்ட் பண்றாங்க அங்க போய். அங்க அப்புறம் ஏகப்பட்ட டிஸ்ட்ராயர்ஸ், ஏகப்பட்ட கப்பல்கள், அது போக நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் இருக்கு. இவ்வளோ விஷயத்தையும் பார்த்தோன்னா அங்க போய் அவங்க நிப்பாட்டி வைக்கிறாங்க. ஈரான் அப்படி எதுவும் பெருசா உடனடியாக நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு அவங்க சொல்லலை. அது போக பண்ணுவதற்கான முயற்சிகளையும் அவங்க ஈடுபடலை. உள்நாட்டிலே பிரச்சனை நடக்குது. ஆமா, ஏன்னா அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அப்படி ஏதாவது அவன் பண்ண முயற்சி பண்றா அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நியூஸையும் நீங்க எதுவும் சொல்லலை. ஸோ ஈரானால எந்த பிரச்சனையும் இல்லைன்ற போது நீங்க ஏன் அங்க போய் அதை அடிக்கணும், ஈரானை போய் நோண்டி பார்க்கணும்? அதை செஞ்சு இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல் அது பெரிய பிரச்சனையா மாட்டிட்டு இருக்கு. அதுதான் கென்ட்டோட ஆர்கியூமெண்டா இருக்கு. இது ஓரளவுக்கு நியாயமான ஒரு ஆர்கியூமெண்ட் தான். ஆனா அமெரிக்கால ட்ரம்ப் எப்படி பாக்குறாருன்னா, எதிரிகளை டக்கு டக்குன்னு ஒருத்தங்க ஏன் முடிச்சிடணும், குயிக்கா வெனிசுலால இந்த மோதலை முடிச்ச மாதிரி அடுத்தது குயிக்கா அமெரிக்கால முடிக்கணும், அதுக்கப்புறம் கியூபா போகணும், அதுக்கப்புறம் கொலம்பியா போகணும், வரிசையா டக் 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 டக்குன்னு எல்லாம் பண்ணணுன்ற ஒரு பிளான்ல ட்ரம்ப் இருக்கு.
இது சாத்தியமா இல்லையான்னு தெரியல. ஆனா இன்ஃபேக்ட் இப்ப நம்ம பார்த்தோம்னா ட்ரம்ப் ஸ்டார்டிங்லேயே சொன்னது என்னன்னா 4 to 5 weeks ஆகுங்க. ஸோ ஏறக்குறைய ஒரு 30 to 40 days ஆகும் அப்படின்றதான் அவரோட கணக்கு. இப்போ எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 18 days ஆயிருக்கு. 18 days ஆயிருக்கு. ஸோ ட்ரம்ப்போட கணக்குப்படி பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஆனா ட்ரம்ப் மாத்தி பேசுவாரு. ஃபர்ஸ்ட் 4 to 5 weeks சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா சொல்லும் போது எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடிக்கிறது எங்களுக்கு டார்கெட்ஸே இல்ல, வேற சில சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்புறம் இப்ப கேட்டா எங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் வேணும், ஹோர்மூஸை கிளியர் பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் எனிவே அவரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னது என்னன்னா ஒரு 4 to 5 weeks தேவை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சீக்கிரமாவே நாங்க முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்ப சொன்னாரு. நாங்க எதிர்பார்த்ததை விட வேகமா எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாரு. சோ பாப்போம் இது எங்க போய் முடியுதுன்னு தெரியல. ஆனா ரெண்டு பேராலையுமே இத கண்டினியூஸா நடத்திக்கிட்டே இருக்க முடியாது. இந்த மிசைல் அட்டாக்ஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது அமெரிக்காவையும் ட்ரெயின் பண்ணும், ஈரானையும் ட்ரெயின் பண்ணும். ஏன்னா இப்ப அமெரிக்கா $1 billion செலவழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறீங்கனாலே ஒரு $100,000 million உங்களுக்கு செலவாகும். ஸோ அப்ப ஒரு நாளைக்கு $1 billion செலவழிச்சிட்டு இருக்காங்க. இது பெரிய ஒரு செலவு. அது போக ஈரான் செலவழிச்சிட்டு இருக்காங்க, UAE செலவழிச்சிட்டு இருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட எண்ணம் என்னவா இருக்குன்னா இதனால ஏற்படக்கூடிய டேமேஜை மினிமைஸ் பண்ணணும், இந்த போரால வரக்கூடிய டேமேஜை மினிமைஸ் பண்ணணும். அதுக்கு நேர் எதிரான விஷயத்தை ஈரான் பண்றாங்க. இப்ப இந்த லீடர் இறக்குறாரு இல்லையா, லாரிஜானி இறக்குறாரு, உடனே எடுத்தது சுத்தி எல்லாத்தையும் நிறைய கண்ட்ரிஸ் அட்டாக் பண்றாங்க. ஈரான் கிட்ட இருந்து வரக்கூடிய தாக்குதல்கள் மேபி குறைஞ்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு 2-3 பாம்ஸ் நீங்க டிராப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 மிசைல்ஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க இயல்பு நிலைக்கு அங்க திரும்ப முடியாது அவங்கனால. டக்குன்னு அப்புறம் ஏர்போர்ட்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க, எம்பசிஸை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதுதான் ஈரானுக்கு வேணும். ஈரான் பலவீனப்பட்டாலுமே ஃபர்ஸ்ட் மாதிரி 100 மிசைல் லான்ச் பண்ணலனாலுமே ஆனா ஈரானால டேமேஜ் ஏற்படுத்த முடியும். கம்மியான மிசைல்ஸ் லான்ச் பண்ணாலும் இயல்பு வாழ்க்கையை அங்க டிஸ்டர்ப் பண்ண முடியும், கப்பல் போக்குவரத்தை ஸ்டாப் பண்ண முடியும். கப்பல்லாம் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க, எண்ணெயெல்லாம் அங்க லாக் ஆகிருக்கு. இந்த ஒரு அட்வான்டேஜ் ஈரானுக்கு. ஸோ இதை கம்ப்ளீட்டா முறியடிக்கணும்னு பாக்குறாங்க. இதை முறியடிக்கணும்னா ஈரானை இன்னும் பலவீனப்படுத்தும். ஈரானுக்கு அந்த லான்ச் பண்ற ஸ்ட்ரென்த் இருக்கிற வரைக்கும் அவங்க இதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான வேலைகளை அமெரிக்கன்ஸ் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி, சோல்ஜர்ஸை கிரவுண்ட்ல இறக்குவாங்களான்னு தெரியல. ஃபுல் ஃபிளட்ஜா இறக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபுல் ஃபிளட்ஜா இருக்கணும்னா எப்படி ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சோல்ஜர்ஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா ஈரான் பெரிய ஒரு நாடு, ஆப்கானிஸ்தானோட 2-2.5 மடங்கு பெரிய நாடு. ஸோ கம்ப்ளீட்டா ஆக்குப்பை எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சில லிமிட்டட் ஆப்ரேஷன்ஸ் மேபி பண்ணலாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை சுத்தி ஆம்பிபியஸ் யூனிட்ஸை இறக்கி விடலாம். அதே மாதிரி நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை கைப்பற்ற முயற்சி பண்ணலாம், கைப்பற்றி உள்ள போய் கரெக்டா செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த தீவு நம்ம சொன்னோம் பாருங்க, கார்க் தீவு, அந்த தீவை கைப்பற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப அந்த தீவை பொறுத்தளவுல அந்த தீவை கைப்பற்றியாச்சுன்னா சைனாக்கெல்லாம் என்ன போகாது, அதை கூட அவங்க டார்கெட் பண்ணலாம். இப்ப அமெரிக்கன்ஸ் இப்ப என்ன பண்றாங்க, ஈரான்ல இருந்து போகக்கூடிய எண்ணெயை பெருசா டார்கெட் பண்ணல. அதுக்கு ஒண்ணு ஈரானோட அந்த எக்கானமியை காலி பண்ணிடக்கூடாது. எண்ணெய் வளங்களை டார்கெட் பண்ணிச்சுன்னா ஈரானோட எக்கானமி கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப மீட்டு கொண்டு வரவே முடியாது. நாளைக்கு உங்களுக்கு வசதியான ஒரு கவர்மெண்ட் வந்தாலுமே கூட ஈரான் கவர்மெண்ட்டை நீ ரன் பண்ண முடியாது. ஏன்னா எண்ணெய்லாம் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, ஏற்கனவே எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கு. ஈரான்ல இருந்து வரக்கூடிய எண்ணெயை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது எண்ணெயோட ரேட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடும். இப்ப ஏற்கனவே ஆயில் சப்ளை கம்மியாகிறதுனாலதான் எண்ணெயோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஈரான்ல இருந்து வரக்கூடிய எண்ணெயை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப சைனாலாம் என்ன பண்ணுவான்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து வாங்குவான். ஈரான்ல இருந்து வாங்க முடியாது, அப்ப வேற எங்கேயாவது போய் வாங்குவாங்க. அப்ப இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எண்ணெயோட ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால அந்த சிக்கலும் இருக்கு. ஈரான் உங்களுக்கு எதிரியா இருந்தாலுமே ஈரானோட எண்ணெயை நீங்க கைவிக்க முடியாது. ஸோ ஈரான் அப்ப அமெரிக்கன்ஸ் மேபி அதனால என்ன யோசிக்கலாம்னா, அந்த ஐலண்டை கைப்பற்றியாச்சுன்னா அவங்களோட ஆயிலை நம்ம டிஸ்ட்ராய் பண்ண மாட்டோம், ஆனா நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ இந்தியர்கள் வந்து இந்த போரை தீவிரமா ஃபாலோ பண்றதுக்கான காரணமே வந்து கேஸ் வருமா வராதா, பெட்ரோல் எல்லாம் ஏறிட போகுது. ஸோ இந்த காரணம் தான். இப்போ உக்ரைன் ரஷ்யா போர் கூட நடக்குது, அது பெரிய ஃபாலோலாம் நம்ம பண்ணல. காரணம் டைரக்டா நம்மளுக்கு பாதிப்பு இல்லைன்றனால. ஸோ இதை நம்ம டைரக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நேரடியான பாதிப்புகள் நமக்கு இந்தியர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த சூழல்ல தான் மோடி அவர்கள் UAE அதிபர்கிட்ட போன்ல பேசியிருக்காரு அப்படின்ற செய்தி. அந்த ஹொர்முஸ்லாம் வந்து அது தொடர்பான சில விஷயங்கள், அப்புறம் உங்கள் மீது UAE மீது தாக்குதல் நடத்துறது, இது தொடர்பான வந்து மோடி அவர்களும் UAE அதிபரும் பேசியிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. ஸோ இந்தியாவுக்கு எப்போ முழுமையான அந்த ஆயில் கேஸ் இதெல்லாம் வரும்? எப்போ மற்ற நாடுகளுக்குலாம் முழுமையா போகுது அப்பதான் இந்தியாவுக்கும் வரும். இந்தியாவுக்கு இப்போ ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்காங்க. சைனாவுக்கு அவங்க வழங்கியிருக்கக்கூடிய அந்த அக்சஸ் இருக்கு பாருங்க, அதை இந்தியாவுக்கு வழங்கல. சைனாவுக்கு ஃப்ரீயா போறதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. ஏன்னா சைனாவை நம்பி தான் ஈரானே இருக்கு. ஈரானோட எண்ணெயில பெரும்பாலும் சைனா தான் வாங்குறாங்க. 90 to 95% இரேனியன் எண்ணெய் சைனாவுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதனால ஈரான் ஒரு நாடா இயங்கணும்னா சைனாவுக்கு எண்ணெயை அனுப்பியே தீரணும். அமெரிக்காவும் அதை கை வைக்கல. அமெரிக்காவுக்கு தெரியுது ஈரானோட எண்ணெய் வெளியே போகுதுன்றது தெரிஞ்சாலும் அமெரிக்காரனும் அதை கை வைக்கல. அமெரிக்காரன் நினைச்சாலும் அதை பண்ணலாம்ல, பட் அதை கை வைக்காம இருக்காங்க. அது காரணம் நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். சைனாவுக்கு போகக்கூடிய எண்ணெயை அமெரிக்கன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா பெட்ரோல் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தளவுல இப்போதைக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் நம்ம கப்பல் போறத அலோவ் பண்றாங்க. சைனா அளவுக்கு இல்லைனாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க, ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சில நாடுகளுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. வெஸ்டர்ன் நேஷன்ஸை மோஸ்ட்லி அவங்க அலோவ் பண்ணல. மேற்கத்திய நாடுகளுக்கு தடை போட்டிருக்காங்க. டைரக்டா போடலனாலும் அதுக்கு பொருளை தான் ரிஸ்க் எடுத்து போக முடியாது அங்க. ஸோ அதனால இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈரானை நீங்க பெரிய லெவல்ல பலவீனப்படுத்தணும். ஒன்ஸ் ஈரானை நீங்க பலவீனப்படுத்தியாச்சுன்னா மேபி இந்தியா கூட நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம பேசணும்ல, போர்க்கப்பல்களை அனுப்பி கான்வாய்ஸ் வழியா இந்தியன் கப்பல்களை காப்பாத்தி கொண்டு வரலாம். ஆனா இப்ப போறது ரிஸ்க். இப்ப ஏன்னா ஈரான் கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஈரானால இன்னும் தாக்குதல்கள் நடத்த முடியும். அதனாலதான் பிரான்ஸும் தயங்குறாங்க. இந்தியா தரப்புலையுமே கூட கப்பல்கள் அங்க அனுப்புறதுக்கான பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தாக்குதல்கள்லாம் கம்மியாயிருச்சுன்னா போர்க்கப்பல்களை அங்க அனுப்பி எஸ்கார்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த டேங்கர்ஸை எஸ்கார்ட் பண்ணி பத்திரமா கொண்டு வருவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா முதல்ல அங்க ஈரானை பெரிய லெவல்ல பலவீனப்படுத்தணும். இப்ப போறது பெரிய ரிஸ்க். அதனால இந்த ரிஸ்க் எடுக்க மற்ற நாடுகள் ரெடியா இல்லை. நம்ம ரிஸ்க் எடுத்து நமக்கு அடி விழுந்ததுன்னா கரெக்டா இருக்காதுன்றனால எல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா இன்னும் கொஞ்ச நாள் சண்டை போட்டு அதை கிளியர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு பாக்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.